நிறைய பேர் தமிழ்நாட்டில் தெரியாது. குஜராத் பக்கம் வன்னி மரத்தை வச்சு தபால் வெளியிட்டு இருக்காங்க. காந்தி தாத்தா இன்னொரு மாதிரி வன்னி மரத்தை வச்சு வெளியிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நம்மளாம் விஜயதசமி கொண்டாடுறோம் பார்த்தீங்களா? விஜயதசமியில அந்த பஞ்சபாண்டவர்கள் இதுலதான் ஆயுதத்தை வச்சுட்டு இதுக்கு போறாங்க, காட்டுக்கு போயிட்டு வந்து திரும்பி இதான் எடுக்கிறாங்க. அதனாலதான் விஜயதசமி அப்படின்னு பேரு. தசமினா ஆயுதத்துக்கு எல்லாம் பூஜை பண்றது. அவங்க வந்து வன்னி மரத்துல இருந்தா எடுத்து அந்த ஆயுதத்துக்கு பூஜை பண்றாங்க. அதனாலதான் நவராத்திரியில வந்து கடைசி நாள் விஜயதசமி. 9 நாள் நவராத்திரி. தசமி அன்னைக்கு துர்கா பூஜைன்னு பேரு. அன்னைக்கு வந்து ஆயுதத்துக்கு துர்கைக்கெல்லாம் பூஜை போட்டு எத்தனோட ஆயுதத்தை எடுத்து அவங்க போருக்கு போடுறாங்க. அதனாலதான் அதனாலதான் வன்னி மரத்துக்குள்ள வச்சா ரொம்ப விசேஷமா இருக்குங்க. இவங்க ரூச்சித் மகாமுனிவர், ரோமன மகரிஷி, அந்த பக்கம் விதரிசி செட்டியார், அந்த பக்கம் பாவடை கட்டி குபேரன் தங்கை, இவங்களாம் வந்து இந்த ஆலயத்தை வந்து திருப்பணி செய்யறாங்க. திருப்பணி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சுவாமி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. இதெல்லாம் ஆத்மார்த்தமா செய்யறாங்களா இல்ல பேர் வாங்கணும்னு செய்யறாங்களா அப்படின்ட்டு. என்ன டெஸ்ட் வைக்கிறாருன்னா, இப்ப நம்மள்ட்ட வேலை செய்யறவங்களுக்கு நம்ம சேலரி கொடுக்குறோம், இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் நம்மளுக்கு கொடுக்குறோம். ஆனா இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா பொருட்கள், தானியங்கள், தனங்கள் எல்லாமே காலி ஆயிடுச்சு. மேற்கொண்டு இந்த ஆலயத்தை எப்படி கட்டுறது அப்படின்றதுனால இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து தபஸ் பண்றாங்க. மரத்துக்கு அடியில் உட்காந்து தபஸ் பண்ணும்போது சாமி காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து நீ எதுக்காக தபஸ் பண்றீங்களோ அந்த காரியமானது உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல யார் யாரெல்லாம் ஊழியர்களா வேலை செய்யறாங்களோ அவங்களாம் அந்த வன்னி மரத்தோட இலை உருவி கொடுங்க. உண்மையா உழைச்சாங்கன்னா அது உழைப்புக்கேற்ற ஊதியமா மாறிடும். சில பேர் ஒரு நாள் உழைப்பாங்க, சில பேர் 6 நாள் உழைப்பாங்க. அதனால அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியமா மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த வன்னி மரத்தோட இலையை உருவி கொடுத்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயில் எப்படி கட்டியிருக்காங்கன்னா, சுவாமியோட அச்சரம் பஞ்சாட்சரம் நமச்சிவாய அப்படின்னு. அதனால இங்க வந்து சுவாமிக்கு 5 கோபுரம், 5 நந்தி, 5 பிராகாரம், 5 தீர்த்தம், 5 தேரு, 5 கொடிமரம், எல்லாமே 5. அதனாலதான் காசியோட வீச அதிகம். காசிக்கு நிகரான கஷேத்திரங்கள் நிறைய இருக்கு. காளஹஸ்தி இருக்கு, திருவண்ணாமலை இருக்கு, காஞ்சிபுரம் இருக்கு, திருவாரூர் இருக்கு. காசியோட வீசம்னா பலன் ஜாஸ்தி. காசி போனா 100 பங்கு பலன்னா இங்க வந்து 1000 பங்கு பலன் ஜாஸ்தி, 10 மடங்கு பலன் ஜாஸ்தி. விருத்த காசி அப்படின்னு சொல்லுவாங்க. விருத்தம்னா பழமையான காசி அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது வந்து வள்ளலார் வந்து வழிபட்ட ஒரே சிவலிங்கம் இங்க நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம விருத்தகிரீஸ்வரர் தான். அவருடைய தாற்பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்ற வள்ளலாறு வந்து இங்க வந்து விருத்தகிரீஸ்வரரை பற்றி சொல்லியிருக்காரு. பழமலை, ஆதிமலை, அனாதிமலை, சித்தருக்கெல்லாம் போதிமலை, முக்திக்கு முக்தி தரும் முதுமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் வாசல் ஏறி வரும்போது பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து வள்ளலார் வந்து கையெழுத்து வள்ளலார் பாத்தீங்கன்னா எல்லா கோயிலையும் வள்ளலார் பார்க்க மாட்டாங்க. இந்த கோயில்ல வந்து வாசல் என்ட்ரன்ஸ்ல வந்து வள்ளலார் இருப்பாரு. வள்ளலார் வழிபட்ட சிவலிங்கம் தான். 2வது வன்னி மரத்துல இருக்கிற முனிவர்களும் இங்கேருந்து நம்ம பூர்வ கர்மா, நம்ம போன ஜென்மத்துல பாவத்தினால்தான் இந்த ஜென்மத்தை மனுஷனா பிறந்து கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம், சுகங்களையும் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம போற ஜென்மத்தை செஞ்ச புண்ணியம், நம்ம முன்னோர்கள் பண்ண புண்ணியம், நம்ம சுகங்கள் அனுபவிச்சிருக்கோம். கஷ்டங்கள் ஒரு கட்டத்தை தாண்டி போயிடுச்சு, எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு ஆனா எதுலயும் ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா இங்க வந்து இந்த அதுக்கு பேர் தான் பூர்வ ஜென்ம சாப பாவ தோஷங்கள். போன ஜென்மத்தை செஞ்ச பாவத்தை இந்த ஜென்மத்தில் நம்ம போட்டு பரட்டி எடுக்குது. அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இந்த வன்னி மரத்தையும் இந்த முனிவர்களையும் வழிபாடு செஞ்சு ஆராதனை செஞ்சாலே போதுமா பூர்வ ஜென்ம சாப பாவ தோஷங்கள்லாம் நீங்க தான் எழுதிக்கும். இவங்க எப்படி வந்து இந்த கோயில வந்து எல்லாமே 5 கட்டியிருக்காங்களோ அதுமே இங்க 5 விதமான தீர்த்தம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பிரம்ம தீர்த்தம், நித்யானந்த தீர்த்தம், குபேர தீர்த்தம், மணிமுத்தாறு, சக்கர தீர்த்தம், 5 தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது. அதுல எப்படி காசியில எப்படி கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதியும் ஓடுதோ, இங்க சென்னை டு திருச்சி போகும்போது பாத்தீங்கன்னா கோமுகி டேம் இருக்கு நம்ம கள்ளக்குறிச்சி. இந்த கோமுகி டேம்னா கோமுகி, கண்டகி, மயூர நதி, இந்த 3 நதியும் சங்கமமாகி வருது. சங்கமமாகி வர்றதுக்கு பேரு தீர்த்தம் பேரு. அதுல வந்து காசியில போய் நம்மளுடைய முன்னோர்களுடைய அஸ்தியை கரைச்சனா அது வந்து சாம்பல் எலும்பு அப்படியே தண்ணீரை ஓடிடும் கங்கையில. இங்கே எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாம்பல் எலும்பு வந்து கூழாங்கல்லாம் மாறுதான். அதனாலதான் வந்து எல்லாரும் அமாவாசையில நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பம் கொடுப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மாசி மகம் தான் இங்க விசேஷம். மாசி மகத்துல சுவாமி வந்து நீராடுறதுக்காக மணிமுத்தாருக்கு போறாரு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் இங்க வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க அந்த முன்னோர்களுக்கு. என்னன்னா நம்மளுடைய ஒரு மகனுடைய கடமை தன்னுடைய முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்குறது. அதை மறந்துட்டாங்க அப்படின்னா அதுதான் முன்னோர்களுடைய சாபம் அப்படின்னு சொல்றது. அந்த சாபம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கூடிய பிரதம திதிய அப்படின்னு 15 நாட்கள் இருக்கு. அமாவாசைல இருந்து பௌர்ணமி வந்து 15, பௌர்ணமி வந்து அமாவாசை 15, வளர்பெரிய தேய்பெரிய அப்படின்னு சொல்றாங்க. அந்த 15 நாட்கள் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்க முடியாதுன்னு மறந்ததை மகத்துல கொடு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் கொடுக்கறத மறந்ததை மகத்துல கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுவாமி வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்தோட இலையை உருவி கொடுத்து நீங்க திருப்பணி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களோ அத்தனை வருஷமா இந்த மரம் உயிரோட இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு 2500 வருஷம் பழமையான மரம் உயிரோட நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா இது ஒண்ணுதான். சுவாமியை பார்த்திருக்கு, நம்ம படைக்கக்கூடிய கடவுளை பார்த்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த முனிவர்களை பார்த்திருக்கு.
எல்லாமே ஒரு பெரிய ஒரு அபூர்வமானது. ஒரு கெட்டு வந்து மரத்துக்கு மக்கள் வந்து ரொம்ப அதிகமா சக்தி இருக்கணும் அப்படின்னு சேதப்பட்டு இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கு வந்து இது இல்லைன்னு சொல்றாங்க.